அவங்க அண்ணியை கொலைப்படுத்தி திட்ட போட்டா. உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். குட் மார்னிங். அபி, இங்க வா. ஓ, நீங்களும் வந்துட்டீங்களா? வெரி குட். இன்னைக்கு நல்ல நாள். குங்குமம் எடுத்துக்கங்க. இந்தா சத்யா, நீங்களே வச்சு விடுங்க. எனக்கும் வச்சு விடுங்க. அண்ணி, எனக்கும் வச்சு விடுங்க. இந்தா குங்குமம் எடுத்துக்கோ சுபத்ரா. சுபத்ரா, அண்ணி நான் சொன்னேனே, அத போய் கொண்டு வா. சரிங்க நீ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருங்க. அண்ணி, கொடு. அபி, இத தேவி கழுத்துல போட்டு விடப்பா. அம்மா, நானா? தேவிகா? ஆமாம்பா, தேவியும் எனக்கு சத்யா மாதிரி தானே. சத்யா வசதியான வீட்ல இருந்து வந்த பொண்ணு. அவளுக்கு நகை பணம்லாம் ஒரு பொருட்டே இல்ல. ஆனா தேவி பாவம் வெறும் கழுத்தா இருக்கிறத பார்த்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவளும் என் மருமக தானே. அவளுக்கு ஒரு நல்லது செய்யணும்ல. இந்தா போட்டு விடுடா. பசங்க முன்னாடி எதுக்காக செல்வநாயகி இவ்வளவு ஓவரா பில்டப் பண்றாங்க? இவங்க இவ்வளவு நல்லவங்க கிடையாதே. ஏதோ பெரிய பிளான்ல தான் இந்த நகையை தேவிக்கு கொடுக்கறாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கணும். தேவி, அம்மாவோட பெருந்தன்மையை பாத்தியா? பாத்தியா சத்யா, தேவிய கூட்டிட்டு வந்தா அம்மா ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நடுங்கினியே. இப்ப பாரு, மருமக மேல காட்டுற பாசத்தை பாத்தியா? நல்லா இருங்க, நல்லா இருங்க. ரெண்டு பேருமே நல்லா இருங்க. தேவி, உங்க அப்பா அம்மா கிட்ட சீக்கிரமா கல்யாண விஷயத்த பத்தி பேசிரு. சரிங்க அத்தை இல்ல ஆன்ட்டி. உங்க அப்பா அம்மா முதல்ல வந்து பேசட்டும். அதுக்கப்புறம் அத்தை கிட்ட மெத்த எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். சரியா? சுபத்ரா, இவ வேற ஒருத்தி. இரு நானி. சரி சரி, லாயரை வர சொல்லிருக்கேன். அவர் வந்துருவாரு. நம்ம சாப்பிட்டு ரெடி ஆயிடலாம். வாங்க. வா போலாம். உன் பார்வைக்கு அர்த்தம் புரியுதுடி. நேத்து அத்தை கிட்ட என்னால தானே நீ அற வாங்கின. இப்போ அத்தை அந்த தேவி கழுத்துல செயின் போடுறாங்க. இப்ப என்ன சொல்றன்னு தானே நக்கலா பாத்துட்டு போற. செல்வநாயகி அண்ணிய பத்தி உன்னை விட எனக்கு ஜாஸ்தி தெரியும். அவங்க காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி பெருசா ஏதாவது ஆப்பு வச்சிருப்பாங்க. நீயும் தேவியும் தொக்க மாட்டதான் போறீங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் அண்ட் see.